தற்போதைய அண்மை செய்தி. அஜித் குமார் கொலை வழக்கு திருப்புவனம் காவல் நிலையத்தின் சார்பில் வழங்கப்பட்டுள்ள ஆவணத்தில் முரண்பட்ட தகவல் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஜித் குமார் கொலை வழக்கில் திருப்புவனம் காவல் நிலையத்தின் சார்பில் வழங்கப்பட்டுள்ள ஆவணத்தில் முரண்பட்ட தகவல் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்தான விரிவான தகவல். திருப்புவனம் மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே அந்த வழக்கானது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு 5 தனிப்படை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில்தான் இந்த அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் அஜித்குமார் இறந்த நேரம் என்பது சரியாக இரவு 11:15 மணிக்காக திருப்புவனம் மருத்துவமனையிலிருந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அங்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டதுதான். மருத்துவர் சரியாக இரவு 11:15 மணிக்கு உயிரிழந்ததாக கூறி அந்த முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் ஏற்கனவே இந்த அஜித்குமாருடைய இறப்பு சான்றிதழ் கிடைப்பதில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை திருப்புவனம் காவல் நிலையத்தில் பல்வேறு ஆவணங்களை கொண்டு வர வேண்டும் என குறிப்பிட்டதாக ஒரு மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் திருப்புவனம் காவல்துறை சார்பில் அஜித்குமார் இறப்பு தொடர்பான ஆவணங்களுடைய அந்த ஆவணங்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது அந்த விண்ணப்பத்தில் அஜித்குமார் உயிரிழந்த நேரம் என்பது அஜித்குமார் வரும் வழியிலேயே, அதாவது திருப்புவனத்திலிருந்து வரும் வழியிலே இறந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை பொறுத்த மட்டிலும் இரவு 11:15 மணிக்காக இறந்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது திருப்புவனம் காவல்துறையினரால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஆவணத்தில் திரு அஜித்குமார் செல்லும் வழியிலேயே உயிரிழந்த நேரம் என குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. எனவே ஏற்கனவே முதல் தகவல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலும் தற்பொழுது திருப்புவனம் காவல்துறை சார்பில் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தகவலும் முரண்பாடாக இருப்பதாகவும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.